சும்மா இருக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். இயேசு நல்லவருன்றவங்க இருக்கரம் கூப்பி பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டேன். தமக்காய் காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்பதை துதியும். அவர் நல்லவர், அவருடைய கிருபை. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்த பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க. 118ஆம் சங்கீதம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். மேசியாவின் சங்கீதம். கர்த்தரை துதியுங்கள். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஒரு நிமிஷம். எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? ஓகே. கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோன் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என் கேட்டொருளி விசாலத்தில் வைத்தார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். எல்லா ஜாதியாரும் என்னை வணைந்து கொள்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைத்து கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களை போல என்னை வளைத்து கொள்ளுகிறார்கள். முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் என் பெலனும் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். வீடு கட்டுகிறவள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தம் பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொப்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். இந்த 118ஆம் சங்கீதம் மேசியாவின் சங்கீதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, வரப்போகிற மேசியாவை குறித்து பாடி வைத்த சங்கீதம். குறிப்பா இதுல ஒரு வசனம், கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர். புதிய ஏற்பாட்டில 2 முக்கியமான சம்பவங்களில் இந்த வசனத்தை நாம பார்க்க முடியும். ஒண்ணு, கழுதையின் மேலே இயேசுநாதரை ஏற்றி எருசலேமை நோக்கி பவனியாய் கொண்டு வந்த போது அவங்க பாடின பாடல் வரிகளிலே இந்த வசனமும் ஒன்று. ஓசன்னா தாவீதின் குமாரனுக்கு, உன்னதத்திலிருந்து வருகிறவருக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவருக்கு ஓசன்னா. ஓசன்னா அப்படின்றது இன்னைக்கு நம்மளுக்கு துதியின் வார்த்தையா போயிருச்சு. ஆனா ஓசன்னான்ற வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தம் கம் அண்ட் சேவ் அஸ் நவ். இப்போது வந்து எங்களை ரட்சியும் ஆண்டவரே என்று அர்த்தம்.
இப்போ இயேசுநாதர் பரிசேயரோடு வேதபாரகரோடு யூத மத தலைவர்களோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். அவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய இரண்டாவது வருகை குறித்த அடையாளங்களை சொன்னார். அதுல ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் என்னை அழைக்கும் அளவும் மறுபடியும் என்னை காணாதிருப்பீர்கள். மத்தேயு 23 கடைசி வசனம் படிங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரம் கடைசி வசனம் படிங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படுவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வசனம் எங்க கிடைச்சிச்சு? இத படிங்க, இத படிங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 118 20 எல்லாம் சேர்ந்து படிக்கலாம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். அப்ப இந்த வசனம் ஸ்பெசிபிக்கா யாரை குறித்தது? சொல்லுங்க, யாரை குறித்தது? இயேசுநாதரை குறித்தது. அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு எங்க வாசிக்கிறோம்? மேல் வீட்டறையிலே இயேசுநாதர் தம்முடைய சீஷரோடு பஸ்காவை ஆசரித்த பிறகு அங்க வருது, அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு. பைபிள்ல 113ஆம் சங்கீதத்திலிருந்து 118ஆம் சங்கீதம் வரையில இந்த 6 சங்கீதங்களுக்கு ஹல்லல்னு பேர். சொல்லுங்க, அல்லல் ஹல்லல். அல்லல் 113 இருந்து 118 வரை இந்த 6 சங்கீதத்துக்கு என்னன்னு பேரு? இந்த 6 சங்கீதத்தையும் பஸ்கா இரவிலே பஸ்கா ஆசரிக்கும் போது பாடுவார்கள். பஸ்கா இரவிலே பஸ்கா ஆசரிக்கும் போது என்ன பண்ணுவாங்க? பாடுவாங்க. அதுல கடைசியா பஸ்கா முடியறப்ப பாடுற பாட்டு 118ஆம் சங்கீதம். கடைசி கப்பை எடுத்து குடிச்சிட்டு முழு பலத்தோடு பாடுற பாட்டு எது? 118ஆம் சங்கீதம். இயேசு தம்முடைய சீஷர்களோடு இருந்தபோது கடைசியா பாடின பாட்டு 118ஆம் சங்கீதம். இன்னைக்கு அதை தான் நாம் தியானிக்க போகிறோம். முதல் வசனத்தையும் கடைசி வசனத்தையும் வாசிக்கலாம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிக்கிறாங்க பத்தியா? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இந்த சங்கீதம். ஓகே, விமானம் என்னைக்கும் இருக்குமா? லைஃப் லாங் இருக்குமா? இருக்காது. அது 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 லைஃப் முடிஞ்ச உடனே பஸ், ட்ரெயின், காரு, நீங்கெல்லாம் நீங்க கட்டின வீடு 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 இருக்கும். என்றென்றுக்கும் இருக்கும். எல்லாம் போயிடும். நீங்க காண்கிற எல்லாம் அழிந்து போயிடும். ஆனா ஒண்ணு என்னைக்குமே என்றும் இருக்கிறதுன்னு ஒண்ணு சொல்லுது. அது என்ன? இந்த வசனத்துல இந்த வசனத்தின் படினா அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் கிருபை. ஒரு பக்கம் நம்ம உயிர் போனா வராது, திரும்பி போயிட்டா மண்ணுக்கு தான் இந்த சரீரம். ஒரு பக்கம் உயிர், இன்னொரு பக்கம் கிருபை. இந்த ஜீவனை பார்க்கிலும் இந்த கிருபை தான். அவ்வளோ பெரிய கிருபை, அது என்றும் உள்ளதுன்னு சங்கீதம் ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. நீங்க கேஜிஎஃப்ல இருந்தாலும்,
இன்னைக்கு 2 மணிக்கு 2:30 மணிக்கு பஸ்ஸில் பங்கார்பேட்டுக்கு போனாலும், அல்லது கார் ஓட்டின்னு சென்னைக்கு போனாலும், ட்ரெயினில் சண்டை போட்டுக்கினே டீ குடிச்சிட்டு போண்டா சாப்பிட்ற இடத்துல நின்று என்னை திட்டிக்கினே பேசின்னு இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது. அந்த கடைக்காரன், அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவெல்லாம் என் ஃப்ரெண்டுங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க வர்றீங்கன்னு திருத்ததாஸ் கிட்ட போறாங்கன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? அங்க நின்று என்னை பத்தியே பேசி நிற்பீங்க. பாரு, அப்படி தெரிஞ்சிருந்தா எப்படி பேசுறீங்க? சரி ஆச்சு, உங்களை யாரும் மாத்த முடியும், இருக்கட்டும். அப்பவும் கிருபை, ட்ரெயின்லயும் கிருபை. அங்க போயிட்டு ட்ரெயின் இறங்கி உங்க வீட்டுக்கு ஆட்டோவோ பஸ்ஸோ பிடிச்சின்னு போறப்போ கிருபை, வீட்டை போய் சேர்ந்ததும் கிருபை. எல்லா இடத்திலும் அவருடைய கிருபை என்றும் உள்ளது, எங்கும் உள்ளது. கை தட்டி அவருடைய கிருபைக்கு அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆரோன் குடும்பத்தார் சொல்வார்களாக. பாஸ்டர்கள்லாம் முதலாவது யாக்கோபு சொல்வதாக. யாக்கோபு குடும்பத்தார் எல்லாம், தான் முதல் பெயர்சபா வரையில, ரூபன் முதல் பெஞ்சமின் வரையில எல்லா குடும்பமும் சொல்லணும் என்னன்னு, அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த குடும்பங்கள்ல ஆரோன் குடும்பத்தார், நம்ம கொஞ்சம் ஆரோன் கூட டைரக்டா ஈக்குவேட் பண்ண முடியாது. பாஸ்டர் ஊழியம் செய்யறதுனால பாஸ்டருங்க, இவாஞ்சலிஸ்டுங்க, அப்போஸ்தலர்கள் எல்லாம் கை தூக்குங்க நல்லா ஸ்ட்ரைட்டா. உங்க குடும்பம் எல்லாம் என்ன சொல்லணும் தெரியுமா? அவர் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை டெய்லி சொல்லணும். எந்த குடும்பம்? கை கீழே போடுங்க. எந்த குடும்பம்? ஆரோன் குடும்பம். உங்களை மாதிரி ஸ்லாக்கியம் பெற்றவங்க யாருமே கிடையாது. எல்லாம் 11 கோத்திரத்துக்காரன் ஆளுக்கு 90 மூட்டை எத்தனை போவான் வீட்டுக்கு, உனக்கு மட்டும் 110 மூட்டை. கணக்கு போன முறை பிப்ளிக்கல் எக்கனாமிக்ஸ்ல சொன்ன இல்ல, ஆளாளுக்கு 10 மூட்டை தசம் பாங்க குத்தான். கரெக்டா? ஆளாளுக்கு 10 மூட்டை, 11 கோத்திரம், 110 மூட்டை வந்துடுச்சு. நீ 11 மூட்டை எங்க குத்துட்ட? தசம பாகத்தில் தசம பாகத்தை குத்துட்ட. 99 மூட்டை உனக்கு நின்றுச்சு. உன் கூட பிறந்த சகோதரனுக்கு எத்தனை மூட்டை? 90 மூட்டை. உனக்கு எவ்வளோ? இதுக்கு நீ விதைச்சியா, நாத்து நட்டியா, களை பறிச்சியா, தண்ணீர் பாய்ச்சியா? நோவாம நோம்பு கும்பிட்ட. எப்படி கும்பிட்ட? நோவாம நோம்பு கும்பிட்ட. ஆனா அதுக்கு உனக்கு 9 மூட்டை அதிகம். ஆனா நன்றி கட்டு, கர்த்தாவே எனக்கு செஞ்ச, உன்னை சுத்திலே அடிக்கணும். உன்னை வேற எதுல இல்ல, சம்டில போட்டு மகனை பேசுறியா, சொல்றியான்னு போட்டு தள்ளணும். இல்லைன்னா அந்த வீச்சரியா வச்சு நிக்கிறாரு பாரு எல்ல சாமி, அவனுக்கு கரண்ட்டை ஃபிட் பண்ணி விட்டுணும். கம்ப்யூட்டர் மாதிரி வெட்டு ஒரு வெட்டு. வாய திறந்தா நன்றி கெட்ட பேச்சு. இந்த உலகத்திலே நன்றி கெட்ட ஊழியக்கார மட்டும்தான். ஒரு வேலையும் செய்யறது இல்ல. சும்மா பைபிளை தூக்கின்னு ஊர் சுத்திட்டு ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சாரு, ஏழைய வச்சாரு, நன்றி கேட்டவனே. நீ போடுற தலைக்கு போடுற எண்ணெய், சோப்பு, சீப்பு மட்டும் கட்டர் குத்துது. எங்க போய் சம்பாரிச்சா? இதுல வேற தரமானது ஒண்ணுக்கு வந்துடணும். பிளேட் ஒண்ணு கொடுக்கணும்னு அவ்வளவு கோவம் வருது, அவ்வளவு டென்ஷன் ஆயிடுற. நீ சம்பாரிச்சா? மனநிலைய மாத்திக்கோ. ஆண்டவருக்கு முன்னால நம்ம கிருத வச்சுங்கிறதெல்லாம் அவர் குத்தது, அவர் கிருபையா குத்தது. ஞாபகத்துல வச்சுக்காது. ஒரு முறை கூட ஆண்டவரே எனக்கு என்ன செஞ்சேன்னு கேட்காத. நீ எனக்கு எதுவும் செய்ய வேணாப்பா, சும்மா உன்னை பார்க்க வந்தேன்னு சொல்லு. எனக்கு நிறைய பாஸ்டர்ஸுங்க, சிலர் ரொம்ப சூப்பர் ஆளுங்க, வந்து கதையா பேசுவாங்க. ஒரு பாஸ்டர் இருந்தார், வயசாயிட்டு கொஞ்சம் ஒரு ஏழ்மையில இருந்தார். அவர் ஃபோன் பண்ணுவார், பாஸ்டர் எங்க இருக்கிற பாஸ்டர்? வீட்டுல தாக்குற, உங்களை பார்க்க வரணும், வாயா. அவர் வர்றதுக்கு முன்னாலே அவருக்கு காணிக்கை குடிக்க ரெடி பண்ணி வச்சுட்டு, அவர் வந்த உடனே ஒரு நிமிஷம் கூட பேச மாட்டார். அன்புள்ள ஆண்டவரே, அன்பான ஊழியக்கார ஆசீர்வதி, இந்த மாசம் முழுக்க இப்படி தயவுள்ள கரம் கூட இருக்கட்டும். பேச்சுவார்த்தை எதுவுமே இல்லை, டைரக்டா ஜாம் பண்ணுவார். சரியா வரேன், தெரிந்தாயா. வீணான கதை எல்லாம் என்னத்துக்கு? அவர் வர நோக்கம் எனக்கு தெரியும், அவருக்கும் தெரியும். ஸ்டோரி என்னத்துக்கு? எனக்கு எத்தனையோ அலுவல்கள் இருக்கும்.
கரெக்டா? எனக்கு எத்தனையோ அலுவல்கள் இருக்கும். இப்போ 2 கையில நேத்து சாப்பாடு எத்தனை அவங்களுக்கு போயின்னுக்கிறேன். எப்படி 2 கையில எத்தனை போயின்னுக்கிறேன். ஒரு அம்மா அந்த ஐயா என் பிள்ளைக்கு ஜெபம் பண்ணாங்க நேத்து ராத்திரி. இப்படி 2 கையில 2 தட்டுல சாப்பாடு இப்படி எத்தனை போயின்னுக்கிறேன். ஒண்ணுக்கு மூடி கூட இல்ல. நம்ம நடக்கிறதே கஷ்டம். இதுல 2 கையில இப்படி தூக்கின்னு போயின்னு நிக்க வச்ச ஐயா என் பிள்ளைக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுன்னு. நான் என்னன்னு பண்ணிட்டோம். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அன்பு பாராட்டுறேன். இடம் பொருள் அது ஒன்றுக்குது அப்படின்னு. ஆரோன் குடும்பத்தார் நன்றி கெட்டவங்களா இருக்கக்கூடாது. உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் கர்த்தர் கொடுத்தது. நீ பயன்படுத்துற போன் கர்த்தர் கொடுத்தது. நீ பயன்படுத்துற கம்ப்யூட்டர் கர்த்தர் கொடுத்தது. நீ பயன்படுத்துற காரு எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. நீ படுக்கிற பெட்டு கர்த்தர் கொடுத்தது. நீ புழங்குற உன்னுடைய டைனிங் ஹால் கர்த்தர் கொடுத்தது. ஹால் கர்த்தர் கொடுத்தது. உன் டாய்லெட் கர்த்தர் கொடுத்தது. உங்க அப்பா ஒன்னும் மூட்டை தூக்கி சம்பாதிக்கல. நோவாம நோம்பு கூப்பிட்டவன், சும்மா ஊர் சுத்தின்னு வந்தவன். கர்த்தர் கிருபையா குத்தார் அவனுக்கு. ஒழுங்கா ஞாபகமா ஒழுங்கா வச்சு கையாளு. கொடுத்த மாதிரி எடுக்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆரோன் குடும்பத்தார் நன்றி கெட்டவங்களா இருக்கக்கூடாது. இன்னைக்கு அவள் தான் டிவோஷன். ஆரோன் குடும்பத்தார் எப்படி இருக்கக்கூடாது. சரி, நெக்ஸ்ட் நாங்க பாஸ்டர் இல்ல, இவாஞ்சலிஸ்ட் இல்ல, விசுவாசிங்கெல்லாம் கைத்து எல்லாம் பாஸ்டருங்களா? ஆட்டா இது என்னடாக்கா நீயே பாஸ்டர் பண்ணிட்டு இப்படி கேக்குறியான்றீங்களா? வெரி குட், நல்ல கேள்விதான். ஓகே, அடுத்த வசனம் இல்ல, அதுக்கு அடுத்த வசனம் இன்னும் முன்னாலே போயிட்டீங்களா? ஏன் 4? அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நீ பாஸ்டரா இருக்க வேண்டியது இல்ல, இவாஞ்சலிஸ்டா இருக்க வேண்டியது இல்ல, ஒண்ணுமா இருக்க வேண்டியது இல்ல. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் யூத விருத்த சாதனம் ஒன்னும் தேவையில்ல. யாரு? அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பயப்படுகிறவர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று யார் சொல்லணும்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 118ஆம் சங்கீதத்தின் இந்த முதல் பகுதி இதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரையில தேங்க்ஸ் கிவிங் அண்ட் பிரைஸ், துதியும் ஸ்தோத்திரமும் நன்றி அறிதலும். 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைய கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களின் சரி கட்டுதலை நான் காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள், முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். இதெல்லாம் சங்கீதக்காரன் அவனுடைய எதிராளிகளை குறித்து, எதிராளிகளுக்கு நீதிக்கு சரிக்கு சரி கட்டுதலை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா 14 15 2 வசனத்தை சேர்ந்து எல்லாரும் வாசிக்கலாம். கர்த்தர் என் பலனும் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். ஆமென். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானார். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அல்லேலூயா. கர்த்தர், நம்ம வீடு தான் நம்ம கூடாரம், நம்ம வீடு தான் நம்ம கூடாரம், நம்ம குடும்பம் தான் நம்ம கூடாரம். எல்லாம் கவனிக்கிறீங்களா? சரி. நம்ம வீட்டுக்கு கூரையில ஒரு பவர்ஃபுல் மைக் வச்சுட்டுக்குது. என்ன வச்சுட்டுக்குது? கிச்சன் ஒரு சத்தம் கூட கேட்டா கூட அந்த மைக் என்ன பண்ணிடுது? கேப்சர் பண்ணிடுது. தெருவுல ஒரு பெரிய ஸ்பீக்கர் வச்சுட்டுக்குது, பெரிய ஸ்பீக்கர்.
அந்த ஸ்பீக்கர் வந்து இந்த தேரெல்லாம் இழுக்கிறப்போ வைக்கிறாங்களே, என்ன அதுக்கு பேரு? டப் ஸ்மாஷா? அது டிஜே. டிஜே பாக்ஸ் வச்சுக்குது. உங்க வீட்டுல பவர்ஃபுல் மைக் வச்சுக்குது. நீ பேசுறதெல்லாம் அங்க கேக்குது. சோத்திரம். ஒரு ஒரு 2 ஹவர் ரெக்கார்டிங் ஆகுது. அந்த 2 ஹவர் ரெக்கார்டிங்ல ரிவைண்ட் பண்ணி போட்டு கேட்டா உன் வீட்டுல இருந்து என்ன சத்தம் கேட்கும்? புருஷன் பொண்டாட்டி போடுற சண்டை சத்தம் கேட்குமா? மெய்யா கம்பீர சத்தம் கேட்குமா? துதியின் சத்தம், பாடலின் சத்தம் கேட்குமா? சண்டை சச்சரவுகளின் சத்தம் கேட்குமா? நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்க வேண்டும். ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்க வேண்டும். 16ஆம் வசனம் என்ன சொல்லுது? பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு கொடுக்கவில்லை. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தருடைய வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். இயேசுநாதர் தம்முடைய ஊழியத்தின் நாட்கள்ல எப்பனா சொன்னாரா நானே வாசல்னு? சொன்னாரா? எப்பனா சொன்னார். ஒரு 19ஆம் வசனம் என்ன சொல்லுது? அதாவது 20, நீதி கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிக்குள், நானே வழியும் சத்தியமும் நானே ஜீவனமா இருக்கிறேன், என்ன இல்லாமல் ஒருவனும் 22ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைய யாரை குறித்தது சொல்லுங்க? மேசியாவை குறித்தது, இயேசுநாதரை குறித்தது. எல்லாம் சேர்ந்து ஒரு முறை படிச்சிடலாமா? வீடு கட்டுகிறவள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தரால் ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசிர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயறுகளால் கட்டுங்கள். போதும் போதும் போதும். இந்த வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு, இது சும்மா சொல்லப்பட்டதில்லை, சும்மா சொல்லப்பட்டதில்லை. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பில்டிங் கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டணும், அப்புறம் அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஐடியாவே இல்லை, அப்ப அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டோம். இந்த கட்டடம் கட்டினப்போ சரி, அந்த கட்டடம் கட்டினப்போ சரி, ஃபவுண்டேஷனுக்கு சைஸ் கல்லுன்னு சொல்லுவாங்க, பாண்டு கல், அதை லோடா ஓட்டணும். அதுக்கு முன்னால் இருக்கிறதெல்லாம் போட்ரஸ் மைன்ஸ் கல்லுன்னு, அது கோணியம் மானியமா இருக்கும். அதை பள்ளம் நோண்டிட்டு அடியில் அத்தை போட்டுருவான். பூமிக்கு கீழையும் பூமிக்கு மேலேயும் 4 கோர்ஸ் கல். ஏதோ அந்த வீடு கட்டுறவங்க பேசிக்குவாங்க. மேஸ்திரி சொல்லுவான், மூஞ்சி நல்லா இருக்கிறது 4 எத்தனை வாங்குவான். எத? கல்ல. எது நல்லா இருக்கிறது? மூஞ்சி நல்லா இருக்கிறது. நம்மளை பார்த்து நம்ம எல்லாம் கல்லுங்க, மூஞ்சி நல்லா இருக்கிறது 4 எத்தனை, நம்ம எல்லாம் ரிஜெக்ட் ஆயிடுவோம். நீங்கெல்லாம் செலக்ட் ஆயிடுவீங்க, நான் ரிஜெக்ட் ஆயிடுவேன். அப்படியே என்ன குறு பரிசையன் மாதிரி பாக்குறீங்க. மூஞ்சி நல்லா இருக்கிறத 4 எத்தனை வாங்குவோம், எத்தனை வந்து கொடுப்பான். அப்படியே அடைக்கின்னு வர்றானுங்க மேலே, அப்படியே அடைக்கின்னு வருவாங்க. கல்யாணத்துக்கு பொண்ணை அலங்கரிச்சு கூட்டினார்ல, மேக்கப் எல்லாம் போட்டு ஸ்கிரீன் எல்லாம் போட்டு அந்த மாதிரி கிளீனா அடைக்கின்னு வருவாங்க. அந்த மூளை கிட்ட வர்றப்போ இவன் ஒரு கல்லு தூக்கின்னு போய் கொடுப்பான். அந்த மேஸ்திரி என்ன பண்ணுவாங்க, தூக்கிட்டாடே தூக்கி வச்சுடாடி, அருவுக்குதாடா போய் தூக்கின்னு வந்துக்கிற, ஷேப்பே இல்லை இதுல, ஒரு பெரிய கல்லு தூக்கி அப்படி வரம் போட்டுருவாங்க. ஃபவுண்டேஷன் வேலை முடியும். அன்னைக்கு ஃபவுண்டேஷன் வேலை முடிஞ்சதும் தூக்கி போட்டாங்க பாரு, அந்த கல் மேல தான் நின்று கையால் காலை கழுவான். அந்த கல்லு மேல தான் நின்று அந்த கொலுரெல்லாம் கழுவுவாங்க.
இந்த பில்டிங் வேலை ஏறத்தாழ மூலம் இதுக்கு வரலாம், போற வரலாம், கூரைக்கு போல வரலாம் அந்த கல்லு மேலதான் எல்லாம் நடக்கும். எல்லா கருவிகள் அங்கதான் கழுவாங்க. கட்டடம் இவ்வளவு தொல்லுக்கு வந்துச்சு. வந்துட்ட பிறகு அந்த மூளைக்கு பார்த்தா எந்த கல்லும் செட் ஆகாது. கட்சியில பார்த்தா இந்த இந்த ஒரு மாசமா எது மேல கால் வச்சு நின்று இருந்தாங்களோ, எது மேல கழுவுனாங்களோ, எத்த ரிஜெக்ட் பண்ணாங்களோ, அதை போய் அதே நல்லது தூக்கடா தருவான். அத்தனையா அது பெருசா வேற இருக்குதா, எவெல்லாம் கால் மேல கால் போட்டு நின்னானோ அவனே அந்த கல்லை தூக்கி, அவனே மெரிச்சானே அவனே அந்த கல்லை தூக்கி அங்க ஃபிட் பண்ணுவான். எல்லா கல்லுக்கும் மேல என்ன போயிடும், மூலக்கல்லா போயிடும். அதான் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லு மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. ஆனா இது தானா நடக்கல. அந்த வசனம் என்ன சொல்லுது, யாரால ஆச்சான் இது, கர்த்தரால் இது ஆயிற்று. ஃபர்ஸ்ட் நீ பைபிள் தூக்கின்னு ஊழியத்துக்கு வந்தேன்னு நினைச்சிங்க. ஊழியத்துக்கு வந்தேன்னு எல்லாம் கொஞ்சம் பாருங்க. உங்க வீட்டுக்கு உங்க அப்பா ரயில்வேல வேலை செய்யறாரு, இல்ல போஸ்ட் ஆபீஸ்ல வேலை செய்யறாரு. எங்க அப்பா செத்தனா நல்லா கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க, கனவுலோட படிக்க வைக்கிறாங்க. புள்ள வேலைக்கு போயிட்டா சம்பாரிச்சு கொடுப்பான், பின்னால இருக்கிற பிள்ளைங்களை கரை சேர்த்திடலாம். எல்லா தகப்பனுடைய கனவு இது, தப்பில்லை. நீ போயிட்டு நான் ஊழியத்துக்கு போறேன்னு சொன்னேன்னு வச்சுக்க, அவங்க ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய காரியங்களை அனுபவிச்சவங்களா இருந்தா கூட சரி, பொருளாதார பிரச்சனைன்னு வர்றப்போ இது ஊழியத்துக்கு போய் என்ன பண்ண போகுது? இது கஷ்டப்பட்டு படிக்க வச்ச, பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிச்சு, எங்கன்னா வேலைக்கு போய் சம்பாரிச்சு 4 பொட்ட பசங்க தங்காச்சிங்க இருக்கிறாளுங்க, இதுங்களை காப்பாத்தோன்னு பார்த்தா பைபிளை தூக்கி நிக்குது. சொல்லுவாங்களா மாட்டாங்களா? மனசாட்சி உள்ளவங்க சொல்லுவோம். பாஸ்டருங்க நம்ம சொல்றது இல்லை, விடு, நம்ம தான் நோவாத நோம்பு கும்பிட்டு பார்த்துட்டோமே, நம்ம அனுபவிச்சிட்டோம் இல்லையா, சிறந்ததை சாப்பிட்டு அனுபவிச்சிட்டோம் இல்லையா. நம்ம சொல்ல மாட்டோம். ஒரு செக்குலர் ஜாப்ல இருக்கிறவங்க சொல்லுவாங்கல்ல, சொல்லுவாங்களா மாட்டாங்களா? சொல்லுவாங்க. நம்ம ஊழியத்துக்கு நீ வந்ததும் ரிஜெக்ஷன் உன் குடும்பத்துல தான். ஃபர்ஸ்ட் உன்னை ரிஜெக்ட் பண்ண போறது யாரு? உன் குடும்பம் தான். இன்னொன்னு, நீ பாஸ்டர் ஆயிட்டியானா உன்னை சேர்க்க மாட்டாங்க. எதுக்கெல்லாம் சேர்க்க மாட்டாங்க? ஏற்கனவே உனக்கு வாய் சரியில்லையா, வாயில வாஸ்து சரியில்லை உனக்கு, நீ வாய்க்கு வந்ததை பேசுவ. இப்ப யாரோ வந்திருப்பாங்க வீட்டுக்கு, யாரோ வந்திருப்பாங்க, மருமகன்களே கூட வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல தூரத்து சொந்தக்காரன் வந்திருப்பாங்க, வந்துக்கிறவங்க அப்படி குவார்டர் கிட்டர் அடிக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எப்போ ஒரு முறை வந்துக்கிறாங்க, அவங்களுக்கு வெறும் பிரியாணி போட்டா பத்தாது, என்ன கூட வேணும், கொஞ்சம் கொஞ்சம் சரக்கு கூட வேணும்னு வச்சுக்க. சரி, யாரோ ஒருத்தருக்கு சொல்லி நீ போய் வாங்கல, வேற யாருக்கோ சொல்லி வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறாங்க. அந்த இடத்துல நீக்குற நீ ஆகுமா? அந்த இடத்துல நீ இருக்கிறது அவங்க பொறுத்துக்குவாங்களா? சொல்லுங்க. நம்ம நிறைய இடத்துல உபத்திரமாக்குறோம். நமக்கு இடத்துல சாராயம் வர முடியாது, நமக்கு இடத்துல என்ன வர முடியாது. இப்ப நம்ம குடும்பம் நம்மள வெறுக்கிறாங்கன்னா, பாஸ்டரை வெறுக்கிறாங்கன்னா, தேவனுக்கு விரோதமா ஏதோ பண்ணிருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆண்டவருக்கு விரோதமா ஏதோ பண்றாங்க, அதனால்தான் ஒண்ணு சேர்க்கல. ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷன் ஃபேமிலியில, ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில. அவன் ஃபாதர் ஆயிட்டான்டா, முன்ன மாதிரி வரமாட்டான், அவன் அதுக்கு செட் ஆக மாட்டான்டா, அவன் வேணா, அதுக்கு லாய்க்கி வருமா. ரிஜெக்ஷன் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ். உன்னா சேர்ந்து விளாண்டு இருந்தவனுங்க பைபிள தூக்கு,
தீண்டத்தகாதவன மாதிரி பாப்பானுங்க. இல்லைன்னா பின்னால அதுக்கு புத்தி கெட்டுச்சு. ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்திருந்தான்டா அவன், ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க்டா. எங்க ஸ்கூலுக்கு அவன் தான் என்ன அப்படிதான் சொன்னான். எங்க ஸ்கூலுக்கே ஃபர்ஸ்டா அவன், ரொம்ப பிரில்லியன்ட்ரா அவன். போயும் போயும் பைபிள் தூக்கின்னு போயிட்டு இருக்கிறான். கர்த்தா கர்த்தான்றான், ஏசி ஏசுன்றான், அல்லுல்லியோ அல்லுல்லியோன்றான். என்ன, நான் பெந்தகோஸ்து சர்ச்சில் வர சென்டர்னா என்ன பார்த்தா அல்லுல்லியான்னு கேள்வி பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய சாட்சி. அடுத்த மாசம் நம்மளுக்கு டைம் இந்த மாசம் இல்ல, அடுத்த மாசம் சொல்றேன், ஞாபகப்படுத்துங்க. எங்க சர்ச்சு வேன் வரும், எங்க வீட்டுக்கிட்ட ஒருத்தன் என்ன பாக்குறப்பெல்லாம் அல்லுல்லியானும். ஃபுட்பால் ஆடுப்போம் கிரவுண்ட்ல, நான் போய் எல்லாம் உட்காந்துப்பாங்க, நம்மளும் ஆட போவோம். இல்ல வருது வர அல்லுல்லியானும். எப்படி இருக்கணும் உங்களுக்கு? ரொம்ப வருத்தமா இருக்கும். அப்படி போனா போதும், வந்துச்சு அல்லுல்லியா அல்லுல்லியா தோத்திரம் காப்பி ரொட்டி. எப்படிதான் அல்லுல்லியா தோத்திரம் காப்பி ரொட்டிக்கு ஆத்திரம். என்ன பாக்குறப்பெல்லாம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. கரெக்டா டிகிரி படிக்கிறேன், எப்படி இருக்கும்? செகண்ட் பிஎஸ்சி பாஸ் பண்ணிட்டு +2 பாஸ் பண்ணிட்டு டிகிரிக்கு போறோம். அல்லேலூயா தோத்திரம். இவன் பண்றது இல்லாத கூட 4 பேர் சேர்ந்துக்குவானுங்க. ஏன்டா இங்க வந்தோன்னு இருக்கும். ஆனா ஃபுட்பால் ரொம்ப ஆசை. அது சரி. ஃபர்ஸ்ட் இயர் லீவ்ல எங்க அத்தை வீட்டுக்கு போனேன். அவங்க மெய்யூர் பரமானந்தன் ஒருத்தர் ஆம்பூர்ல பிரசங்கம் பண்ண வர்றாரு, தமிழ் பேராசிரியர் மெய்யூர் பரமானந்தம். அவரு பிரசங்கம் பண்றாரு. அன்னைக்கு முதல் நாள் பிரசங்கம் தலைப்பே அல்லேலூயா. முதல் நாள் பிரசங்கத்தினுடைய தலைப்பே அல்லேலூயா. என்ன பிரசங்கம் தெரியும், அதை கேட்டேன். அன்று முதல் அல்லேலூயா குறித்து வெக்கப்படுறதை விட்டுட்டேன். அப்புறம் என் வாழ்க்கையே என்ன ஆயிடுச்சு, அல்லேலூயா ஆயிடுச்சு. அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு வெறும் எதுதான், அல்லேலூயா தான். நீ என்னன்னா கேள்வி பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எந்த வாயி அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு, அவன் பிரில்லியன்ட், அவன் போயும் பைபிள் தூக்கிட்டானேன்னு சொன்னவங்க இப்ப என்னன்றாங்க தெரியுமா? இதுக்கு வந்த வாழ்வை பத்தியா, எவ்வளவு பெரிய சர்ச்சு கட்டான், எவ்வளவு பெரிய ஸ்கூல் கட்டான். டே நான் பிரில்லியன்ட்லா, குடிச்சிலையா இருப்பேன்? உனக்கே தெரியுது நான் பிரில்லியன்ட்னு. அப்ப நான் குடிச்சிலையா இருப்பேன்? எவ்வளவு பெரிய பில்டிங் மேல பில்டிங் ஏறி இருக்குது. ஆமாண்டா நான் பிரில்லியன்ட், ஸ்கூலுக்கே ஃபர்ஸ்ட் வந்தவன். மக்கு மட சாம்பிராணி நீயே நல்லா வாழ்றப்போ நான் பிரில்லியன்ட். ஆண்டவர் வேற என் கூட இருக்கிறாரு. மகனை என்ன யார் ஜெயிக்க முடியும்? எனக்கு யார் எதிர்த்து இருக்க முடியும்? வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லுடா இது, கர்த்தரால் இது ஆயிற்று. 24 என்ன சொல்லுது பாருங்க. அடுத்து, கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். இது நம்மளுக்கு ஒவ்வொரு ஓய்வு நாளும் எப்படிப்பட்ட நாள்? கர்த்தர் உண்டு பண்ணி ஒவ்வொரு நாளும். இன்னைக்கு இது காலையில ஏஞ்ச உடனே என்ன சொல்லணும்? இது கர்த்தர் உண்டு பண்ணிலே நான் களி கூர்ந்து மகிழ கடவும். 25 கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். 26 கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இது இயேசுநாதரை குறித்து பேசிட்டோம். 27 கர்த்தர் தம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார், நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். கயிறுகளால் கட்டுங்கள். நல்லா கவனிங்க. பஸ்கா ராத்திரி பாடுற சங்கீதம் தானே இது. வீட்டுல பஸ்கா வியாழக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு, குடும்ப பஸ்கா வியாழக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு. வியாழக்கிழமை மத்தியானத்துல இருந்தே ஆட்டையோ மாட்டையோ பிடிச்சி தேவாலயத்துக்கு கொண்டு போய் ஆசாரியர்கிட்ட கொடுத்து அவன் கழுத்தை வெட்டி ரத்தத்தை பிடிச்சி தோலை உரிச்சு உள்ள இருக்கிறதெல்லாம் எத்தனை போய் சுட்டு எரிச்சிட்டு அதை உன்கிட்ட கொடுப்பான். ஒரு கையில ஒரு பாத்திரத்துல ரத்தம், பஸ்கா ஆடு. இத்தனை வீட்டுக்கு எத்தனை வந்து நெருப்புல ரோஸ்ட் பண்ணி இந்த ரத்தத்தை வீட்டு வாசல்ல தெளிச்சிட்டு வீட்டு பஸ்கா. தேவாலயத்துக்குன்னு ஒரு பஸ்கா இருக்குது. தேவாலயத்துக்குன்னு ஒரு பஸ்கா இருக்குது. யார் அந்த ரசம்? எது அந்த ரசம்? மிஞ்சின பதார்த்தம். சோத்திரம். தேவாலயத்துக்குன்னு ஒரு பஸ்கா இருக்குது.
வியாழக்கிழமை பகல் வேலையில ஒரு மந்தை ஆடுகள் பெத்லகேம்ல இருந்து எருசலேமுக்கு வந்துச்சுல்ல, அந்த மந்தை ஆடுல ஒண்ணு பஸ்கா ஆடாக தெரிந்து கொள்ளப்பட்டு அதை கயிறு கட்டி கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புல கட்டிடுவாங்க. வியாழக்கிழமை ராத்திரி முழுக்க பலிபீடத்துக்கிட்ட அது இருக்கும். வெள்ளிக்கிழமை 3 மணி வரலும் அங்கதான் இருக்கும். 3க்கு ஒரு 10 நிமிஷம் இருக்கிறப்போ பலிபீடத்தின் கொம்புல இருந்து அதை கழட்டி அந்த கயிறோட எடுத்துன்னு போய் பஸ்காடு பலியிடப்படுற அந்த இடத்துல சரியா 3 மணிக்கு ஆசாரியன் தன்னுடைய பட்டயத்தை எடுத்து ஒரே துண்டா போகும்படி கழுத்தை வெட்டுவான் பஸ்கா ஆட்ட. அதே நேரத்துல 3 மணிக்கு இன்னொரு பஸ்கா, பிதாவே உம்முடைய கரத்தில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னார். எப்படி இந்த பஸ்கா ஆட்ட பலிப்பீடத்துல கட்டினாங்களோ, காலையில 9 மணிக்கு அவரை சிலுவையில அரைஞ்சாங்க. நல்லா கேளுங்க, இங்க இல்ல, இங்க அரைஞ்சிருந்தா இப்படி அறந்துன்னு தொங்கிடும். மணிக்கட்டுல இங்க மணிக்கட்டுல அடிச்சு, அடுத்து இது கூட தாங்காது வெயிட்டுக்கு, உடம்பு வெயிட்டுக்கு இது கூட தாங்காது. இப்படி வச்சுட்டு கயிறை போட்டு 3 கயிறு, இந்த கையில ஒரு கயிறு, இந்த கையில ஒரு கயிறு, 2 காலையும் போட்டாங்களே அங்க கயிறு போட்டு இந்த பஸ்கா ஆட்ட சிலுவையில கட்டினாங்க. பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். கயிறுகளால் கட்டுங்கள். யார் இது? இயேசு கிறிஸ்து. யாரை குறித்த சங்கீதம் இது? மேசியாவை. ஆரம்பத்துல நான் சொன்ன நம்பலையே, இப்போவாவது நம்புறீங்களா? சரி, 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீர் என் தேவன், நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும். பிரதர், கர்த்தரை துதியுங்கள். ஜஸ்ட் லவ் ஹிம் ஃபார் ஹூ ஹி இஸ். ஒரு சின்ன நமக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை, அவர் என்ன தருவார்னு நினைச்சு நான் அவரை தேடக்கூடாது. பாஸ்டர் ஆயிட்டா சீக்கிரம் பணக்காரன் ஆயிடலாம் நினைச்சுன்னு நீ பாஸ்டர் ஆகலையானா வாழ்நாளெல்லாம் ஆக போறது இல்லை. நோக்கம் ஏன் ஊழியக்காரன்? அன்பை மையமாய் வைத்து நீ ஊழியத்துக்கு வந்திருந்தியானா சக்சஸ். உலக பொருட்களை மையமாய் வைத்து நீ ஊழியத்துக்கு வந்திருந்தியானா லைஃப் லாங் நீ வெற்றி பெற போறதில்லை. சரி, வந்துட்ட, இப்போவாவது நோக்கத்தை சரி பண்ணிக்கோ. நீ என்ன கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, உன் மீது நான் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாய் உனக்கு ஊழியம் செய்வேன். ஆண்டவர், ஐ வில் மினிஸ்டர் டு யூ பிகாஸ் ஐ லவ் யூ. உம்மை நான் நேசிக்கிறதால் உமக்கு நான் ஊழியம் செய்வேன். உம்மில் நான் அன்பு கூறுவதால் உம்முடைய வசனத்தை சொல்லுவேன். உம்மில் நான் அன்பு கூறுவதால் உம்மை உயர்த்தி பாடுவேன். உம்மில் நான் அன்பு கூறுவதால் ஜெயில் மினிஸ்ட்ரி பண்ணுவேன். உம்மில் நான் அன்பு கூறுவதால் ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி பண்ணுவேன். உம்மில் நான் அன்பு கூறுவதால் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுவேன். உம்மில் நான் அன்பு கூறுவதால் கிராம ஊழியத்தை பண்ணுவேன். உம்மில் நான் அன்பு கூறுவதால் ஒன்னே ரீசனா இருக்கணும், பிகாஸ் ஐ லவ் யூ. உம்மை நான் நேசிக்கிறபடியால் இதை நான் செய்வேன். பிகாஸ் ஐ லவ் யூ நான் இதை செய்வேன். எனக்கு இஷ்டம் இல்லை, ஆனா உம்முடைய அன்பு. ஆரம்பத்துல நாம படிச்சிருக்கிறோம், ஒரு நல்ல வேலைக்கு போலாம், போய் குடும்பத்தை காப்பாத்தலாம் நினைச்சுதான் என் வாழ்க்கையை ஆரம்பிச்சவன். கனவுகளோட தான் டிகிரி படிச்சேன். எலக்ட்ரானிக்ஸ் என்ற சப்ஜெக்ட் அப்பதான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. 1986 செகண்ட் பேட்ச். 87 நான் போய் சேர்றேன். கர்நாடகா யூனிவர்சிட்டியில, பெங்களூர் யூனிவர்சிட்டியில எலக்ட்ரானிக்ஸ் என்ற சப்ஜெக்டை முத 1986 இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நீங்க வேணும்னா போயிட்டு ஹிஸ்டரி படிச்சு பாருங்க. 87 நான் போய் சேர்றேன். லைஃப் அப்போ எலக்ட்ரானிக்ஸ்க்கு தான் எதிர்காலம்னு சொன்னாங்க. 90களில் தான் கம்ப்யூட்டர் வந்துச்சு. எலக்ட்ரானிக்ஸ் வந்த பிறகுதான் கம்ப்யூட்டர் வந்துச்சு. நான் போய் அதுல சேர்றேன். பெங்களூர்லாம் நிறைய கம்பெனிங்கோ. நம்ம டிகிரி முடிச்சதும் நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும், குடும்பத்தை காப்பாற்றலாம், அப்பாவுக்கு துணையா இருக்கலாம்.
நம்ம லைஃப் நல்லா இருக்கும், பெங்களூருக்கு போயிட்டா லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுன்னு தான் அந்த பாடத்துல சேர்ந்தேன், படித்தேன், முடித்தேன். ஆனா கர்த்தர் கொண்டு போய் எங்க விட்டுட்டாரு? இதுல விட்டுட்டார். ஸ்டார்டிங்ல ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறேன். நான் ஆண்டவரே, ஒரு நாள் என் கூட படிச்ச ஃப்ரெண்டு மனோ யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனில இப்ப கூட அவன் அவன் வந்து என்ன சொல்றது, இன்னும் 2 வருஷத்துல ரிட்டையர்மெண்ட், டைரக்டரா தான் ரிட்டையர்ட் ஆவா. என் கூட என் கிளாஸ்மேட். நாங்க 2 பேரும் ஒன்னா படுத்துக்குவோம், ஒன்னா படிக்குவோம். அவருக்கு வேலை கிடைச்சிருச்சு, உயர்ந்த பதவி வேலை கிடைச்சிருச்சு. சென்னையில போஸ்டிங், மும்பைல போஸ்டிங், ஹெட் ஆஃபீஸ் யுனைடெட் இந்தியா ஹெட் ஆஃபீஸ்ல போஸ்டிங். நம்ம பைபிள் தூக்கின்னு வந்துட்டோம். ஒரு நாள் சர்ச்சில் உட்காந்துக்கிற, மழை வந்துச்சு, மழை தண்ணியெல்லாம் கொட்டுது ஷீட் உள்ளலாம், சர்ச் உள்ளோம். ஜெபம் பண்றேன், ஆண்டவரே என்ன இப்படி வச்சுட்டிய. என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தாங்க. ஃபைனான்சியல் கன்சல்டன்ட்ல ஒருத்தன் போயிட்டு போனா, துபாயில வீடு கட்டிட்டான். அப்படியே ஒருத்தன் லாயர் ஆனா, மைசூர்ல லீடிங் லாயர் ஆயிட்டான். விமானத்துல போய் டெல்லியில கேஸ் ரெப்ரசன்ட் பண்ணிட்டு வரான். எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க அதை வேற அவங்க நம்மளுக்கு குரூப்ல இருக்கிறாங்களா, அப்பப்போ ஸ்டேட்டஸ் போடுவாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் தப்பு இல்லை. இதை பார்த்துட்டு நான் ஆண்டவரே, ஆண்டவர் நன்றி கெட்டவனே, நன்றி கெட்டவனேன்றாரு. நன்றி கெட்டவனே, உனக்கு என்ன நான் குறை வச்சுக்கிறேன்னு கேட்டேன். அன்னைக்கோட கம்ப்ளைண்ட் பண்றது விட்டுட்டேன். ஆமா ஆண்டவர், நீ எனக்கு என்ன வைக்கல, குறை வைக்கல, அவனுங்க எல்லாரோட என்ன நல்லா தான் வச்சுக்கிறேன். சோத்தனம். நன்றி கெட்டவனா நானு இருக்கக்கூடாது. உண்மையே துதிப்பேன், உண்மை நேசிப்பேன். உடைய அன்பின் நிமித்தமா என்ன செய்ய சொல்றியோ அதை மட்டும் செய்வேன். வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். உடைய அன்பில நிலைத்திருக்க எனக்கு உதவி பண்ணுங்க, போதும். வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். இதை வேணும் அது வேணும் நான் கேட்கறது இல்லை. உயிருள்ள வரையில உமக்கு மட்டும் ஊழியம் செஞ்சுட்டு போயிடணும். உங்களுடைய அன்பை மட்டும் வெளிப்படுத்திட்டு போயிடணும். வேற எந்த ஆசையும் இல்லை, வேற எந்த ஆசையும் இல்லை. உங்களுக்கு கூட சொல்றேன், வயசு ஆவோ ஒன்னொரு மேல இருக்கிற பற்றுதெல்லாம் இல்லாம போயிடும். ஒன்னொன்னா போயிடும் நம்ம லைஃப்ல. சாப்பாடே பிடிக்காது. இன்னைக்கு விரும்பி சாப்பிட்ற பிரியாணி அப்ப பிடிக்காது. ஒயிட் ரைஸ் தேடும். ஒயிட் ரைஸ் தேடுறவங்க கஞ்சி தேடும். கஞ்சி தேடுறவங்க கட்சா ஜூஸ் தேடும். அப்புறம் வெறும் தண்ணி இருந்தா போதும்ன்ற நிலைமை வந்துடும். ஆகாரம் கூட உனக்கு பிரியமானதா இல்லாமல் போகிற நாட்கள் வரும். ஆகவே இன்னைக்கே அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கும். இப்போ முதல் வசனத்தை எல்லாம் சேர்ந்து படிச்சு லாஸ்ட் வசனத்தை ஒத்துக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர்னு ஒத்துக்கிறீங்களா? உண்மையா ஒத்துக்கிறீங்களா? அப்ப அவரை துதியுங்கள். அவருடைய கிருபை ஒத்துக்கிறீங்களா? அவர் நல்லவர்னு, அப்ப அவரை துதியுங்கள். அவர் கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி